மே ஐ கம் இன்? அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். வெல்கம் பேக் டு டிஜிடிஎன் கேம் தமிழ் சேனல் கைஸ். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காலில் போடுங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிஎஸ்என்எல் செட்டிங்ஸை பற்றி எப்படி செட்டிங்கை கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 2 Mbps வரைக்கும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏபிஎன் செட்டிங்ஸ் தரப்போகிறீங்க, பார்த்துக்கோங்க. இதாங்க ஏபிஎன் செட்டிங்ஸ். இதில் இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்றனால ஏபிஎன் டைப்பு டிஃபால்ட்டு, ஏபிஎன் ப்ரோட்டோகாலு, IPv4 IPv6, ஏபிஎன் ரோமிங் போட்டோகாலு, IPv4 IPv6 இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. கீழே ஒன்று இருக்கும், அதையும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே ஸ்க்ரீனில் லைட்டாக சின்னதாக தெரியுறதுனால நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு பெருசாக தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ரைட்டா? இதெல்லாம் பிஎஸ்என்எல் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, இப்போ இங்கே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. லெட் ஆனில் பண்ணி வச்சுக்கோங்க. எல்டின்னு போட்டிருக்கல, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு இன்டர்நெட்டு 4G ஆக்டிவேட்டே ஆகும். இல்லைன்னா வராது 4G. அதை நான் சொல்லி தான் தெரியணுமா, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் தெரியாதவங்க யாராவது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்பீடோ மீட்டர் ஏற்றணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டு அப்படின்னு போட்டாலே வந்துடும் நினைக்கிறேன். ஸ்பீட் டெஸ்ட்டு பிஎஸ்என்எல்லை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்ல சிம்முங்க. எவ்வளோ நல்ல சிம்முனா, 4Gலேயே 2 Mbps ஸ்பீடு கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே நல்ல சிம்மு தானே. ஏன்னா அப்படி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நான் ஒரு பிஎஸ்என்எல் யூசர். அப்படி இருக்கும்போது நானே அதை பற்றி குத்தம் சொன்னால் கரெக்டாக இருக்குமா சொல்லுங்கள்? கரெக்டாக இருக்காது. கரெக்டாக இருக்கும்ல, அதான் கரெக்டாக இருக்குது. அதை கரெக்டாக சொல்லிட்டு ஏன் கரெக்டாக்கணும்ல? ஐயோ சரி விடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் எதாவது பேசிக்கிறோமே. என்ன பேசலாம்? பிஎஸ்என்எல்லை பற்றி சொல்லணுன்னா, 5G 4 வர்றப்போ இவங்க 5G சிம்மு கொண்டு வந்தாங்க. 5G சிம்மு பாருங்கள், 4G சிம்மு கொண்டு வந்தாங்க. 5G ஃபோன் வர்றப்போ 4G சிம்மு கொண்டு வந்தாங்க. அந்தளவுக்கு நல்ல நெட்ஒர்க்கில் ஸ்பீடாக இருக்கிறவங்க தான். இதே மாதிரி 6G ஃபோனு வரும்போது 5G சிம்மு வரும்னு எதிர்பார்க்கலாம். என்னங்க டவுன்லோட் ஆகிடுச்சா? இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரமா? சீக்கிரம் ஆக வேண்டியது தானே. ஆயிடுச்சுங்க. இப்போ உள்ளே போய் பார்ப்போமா எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்றத. ஃபஸ்ட்டு காட்டுறது டவுன்லோட் ஸ்பீடு, செகண்ட் காட்டுறது அப்லோட் ஸ்பீடு. சும்மா முன்கூட்டியே சொல்லிட்டேன். அக்ரி கொடுக்கணுமா அவங்களோட டான்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. பிங்க்குன்னு காட்டுது. இந்த வந்துடுச்சு. 1 MB 2 MB 2.26 Mbps டவுன்லோடிங் ஸ்பீடுங்க. அப்லோடிங் ஸ்பீடு 3 போயிட்டு வந்துட்டுருக்கு kbs. டவுன்லோடிங் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 2.26 Mbps. அப்லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0.22 kbs. அவ்வளோதாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி ஆளில் போடுங்க. சைனிங் ஆஃப் டிஜிட்டல் போட்டா.